ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேஷன் ஃப்ரூட் வைன் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்காக நான் பேஷன் ஃப்ரூட் எடுத்திருக்கேன். பேஷன் ஃப்ரூட் வந்து நல்லா கட் பண்ணி அதோட பல்ஸ் நல்லா எடுத்துக்கலாம். எனக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் அரை பாத்திரம் பல்ஸ் எடுத்துருக்கு. அதில் நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஈஸ்ட் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். டேபிள் ஸ்பூனில் சாரி. அதுக்கப்புறம் சர்க்கரை 3/4 கிலோ எடுத்திருக்கேன். பின்ன நல்ல கழுகுன கோதம்பு ஒரு கைப்பிடி அளவு நான் எடுத்திருக்கேன். இனி ஒரு ஜாரில் கண்ணாடி ஜார் வேணும். என்கிட்ட கண்ணாடி ஜார் இப்போ இல்லாததுனால நான் பிளாஸ்டிக் ஜார் எடுத்திருக்கேன். அதில் அந்த பல்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஈஸ்ட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் அந்த நுறுக்கு கோதம்புனாலும் போட்டுக்கலாம். கோதம்பு போட்டு அதுக்கு மேலே சர்க்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணணும். புதுசாக என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணறதுக்கு மறந்துடாதீங்க. இதில் வந்து நான் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றியிருக்கேன். 1/2 லிட்டர் தண்ணி போதும் நம்மளுக்கு. நம்ம கொஞ்சம் தான் செய்கிறோம். இனி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறதுனா அந்த சர்க்கரை நல்லா அழுத்து வர மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டைட்டாக இல்லாமல் பின்னாடி டைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு துணியை வச்சு கட்டி ஒரு 10 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அப்போது 10 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்யூ.